ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பிம்பிள்ஸ் எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அது போக இந்த வீடியோக்காகவே ஸ்பெஷலாக இந்த பிம்பிள்ஸை நான் வர வச்சேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில, பட் அதுதான் உண்மை. ஸோ ஒரு வாட்டி க்ளோஸில் வந்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிம்பிள்ஸ் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்ற ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிம்பிள்ஸ் எப்படி நான் க்யூர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு இதை க்யூர் பண்ணியும் காட்டுறேன். ஸோ இது வந்து சிங்கிள் டேயில் எடுத்த வீடியோவாக இருக்காது, ஒரு 2-3 நாள் கூட போகும். ஏன்னா இந்த பிம்பிள்ஸ் நான் உங்களுக்கு க்யூர் பண்ணி காட்டணும். ஸோ ஒரு 3 நாள் உட்காந்து ஷூட் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட்டில் எனக்கு இந்த பிம்பிள்ஸ் இருக்காது, நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிம்பிள்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த பிம்பிள்ஸ்க்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணல. அதாவது என் ஃபேஸே நான் வாஷ் பண்ணல, அது முகத்தை கழுவவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் ஃபேஸை வாஷ் பண்ணல, ஃபேஸை கழுவல, அதனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின். அதாவது ஸ்கின்ல ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் என்னோட ஸ்கின்ல. அது வந்து ஆயிலி ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரோட ஸ்கின்லையுமே குட்டி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்குங்க, போர்ஸ், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு முடியோட வேர் இருக்கும், அது ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, முடியோட வேர் இருக்கும். அண்ட் அது போக அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டில் சீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆயில், அது வந்து நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே ஷைனிங் அண்ட் ஒரு மாய்ஸ்சர், ஈரப்பதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆயில் நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே இந்த சீபம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே ஷைனாக வச்சுக்கிறதுக்காக. பட் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இந்த சீபமோட ப்ரொடக்ஷன், இந்த ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இஃப் இன் கேஸ் நம்ம ஃபேஸை வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணல, சோப் போட்டோ இல்லை தண்ணி வச்சோ வாஷ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, இம்பியூரிட்டிஸ், அது எல்லாமே இந்த போர்ஸில் போய் ஃபில் ஆகிடும். அதாவது இந்த ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஃபேஸில். ஸோ அந்த ஹோல்ஸில் போய் இந்த பாக்டீரியாஸ் அப்புறம் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். அண்ட் அது போக இந்த ஓட்டைகள் வழியாக டெட் செல்ஸும் வரும் வெளியே. ஸோ அந்த மாதிரி இந்த டெட் செல்ஸ் ஒரு பாக்டீரியாஸ் ஒரு இம்பியூரிட்டிஸ் ஒரு ஆயிலுமே நீங்கள் வாஷ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையை போய் அடிச்சு ஒரு லேயர் மாதிரி ஃபில் பண்ணிடும். அண்ட் அது போக பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த ஹோல்ஸ்குள்ளே ஆல்ரெடி போயிருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி இந்த ஹோல்ஸ் இப்போ ஃபில் ஆகிட்டனால இந்த பாக்டீரியா அப்புறம் இந்த ஆயில் எல்லாமே உள்ளே ரியாக்ட் ஆகி கொஞ்சமாக அப்படியே வீங்கி அந்த இடத்துல நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வருது. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணல அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நான் வாஷ் பண்ணாததுனால என்னோட ஸ்கின்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வந்து இதுதாங்க. அண்ட் அது போக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போது இந்த டெட் செல்ஸும் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இந்த போர்ஸ், இந்த ஹோல்ஸ் வந்து கிளாக் ஆகிருக்காது, அந்த ஹோல்ஸ் வந்து ஒரு அடப்பு ஏற்பட்டிருக்காது. ஸோ பிம்பிள்ஸை வந்து நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாதனால தான் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துச்சு நான் அடிச்சு சொல்லுவேன். அது உங்களுக்கு தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே லைவாக இந்த பிம்பிளை வர வச்சிருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு இந்த பிம்பிள் வந்ததுக்கான ரீசன். பட் டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கு. பிம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு வயசுக்கு மேலே பிம்பிள்ஸ் வராது அப்படின்னு. பட் நானே லைவ் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு பிம்பிள்ஸ் ஆரம்பத்தில் நிறையா இருந்துச்சு. இப்போ ஒரு வருஷமாக எனக்கு அவ்வளோவா பிம்பிள்ஸ் இல்லை. பட் இந்த 2 டேஸாக நான் ஒழுங்காக என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாததுனால திருப்பி எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பிம்பிள்ஸ் எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நானுமே இதை எப்படி க்யூர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ்லாம் கில் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்கள் ஃபேஸில் இருக்க பாக்டீரியாஸை அந்த ஃபேஸ் வாஷ் வந்து கில் பண்ணிவிடும். நான் எப்படி என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்குறேன், அந்த ஃபேஸ் வாஷோட லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் என்னென்னு நிறைய பேர் எங்கிட்ட கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் அந்த வீடியோ ஃபுல்லாக இது என்ன ஃபேஸ் வாஷ் ப்ரோ, இது என்ன ஃபேஸ் வாஷ் ப்ரோன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் வந்து இதாங்க, பாண்ட்ஸ் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ். இது வந்து யூனிசெக்ஸ் தான், பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பிம்பிள்ஸ்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ். எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட். பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஃபேஸ் வாஷ்க்கு தான் போவேன். பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதில் நிறையா ஸ்டோர்ஸில் கிடைக்காது. இது ஒரு வேளை ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இதோட லிங்க்கை தரேன். ஸோ நீங்கள் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள். பட் அவைலபிளாக இல்லைனா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ செகண்டாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா தண்ணி குடிக்கணும். நிறையா தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் உங்கள் பாடியோட ஹெல்த்துக்கும் உங்கள் ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கிறதுனால சீபமோட ப்ரொடக்ஷனும் நீங்கள் ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். அண்ட் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது. ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னால முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்சஸ் நிறையா நடக்கும். அது மூலமாக ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில், அந்த சீபம் வந்து எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நிறைய ஆயில் வரும் ஸ்கின்ல. ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது அந்த தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க. அது அதிகமாக
அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்போவும் உங்கள் ஸ்கின்ல சீபமோட ப்ரொடக்ஷன், இந்த ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஆயிலியாகிடும் உங்கள் ஸ்கின். 5th மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக தூங்குங்க. ஒழுங்காக தூங்கலை அப்படின்னாலும் உங்கள் பாடியில் ஹார்மோன் இம்பேலன்சஸ் நிறையா நடக்கும். அதனாலையும் எக்ஸசிவாக சீபம் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இது போக ஒரு சில அடிஷ்னல் டிப்பும் கொடுக்குறேன். அனாவசியமாக அடிக்கடி உங்கள் கையால் ஃபேஸை தொடாதீங்க. இப்படி சொரியறதோ, இப்படி தடவுறதோ, இப்படி பண்ணுறதோ, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே உங்கள் ஃபேஸில் போய் ஒட்டிக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா முடிஞ்சளவுக்கு அது சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். அப்படின்னா தலகாணி ஒரு டெய்லி மாற்றிட்டே இருங்க. ஸோ இந்த பிம்பிள்ஸை வந்து தயவு செஞ்சு குத்தி விட்டு உடச்சிடாதீங்க. அப்படி உடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பள்ளம், ஸ்கார், தழும்பு மாதிரி உண்டாயிரும். அதை க்யூர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அண்ட் அது போக இப்போ ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி ஃபார் பிம்பிள்ஸும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு ஹனி, அதாவது தேன், கொஞ்சம் ஆலோவேரா ஜெல். நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருந்தால் ரொம்பவே நல்லது. நான் வந்து க்ரீன் லீஃப் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாலாம் அப்ளை பண்ண வேணாம். எங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக இப்படி அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அண்டு பசங்க வந்து மஞ்சள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் கேட்டால் பசங்க யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். பட் இது வந்து எனக்கு தாடி ரீஜனில் இல்லை, கொஞ்சம் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மஞ்சள் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஹனி, தேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், முடியில் பட்டுச்சு அப்படின்னா முடி வெள்ளையாயிருமா அப்படின்னு. தேன் வந்து முடியில் பட்டால் முடி வெள்ளையாயிரும் அப்படின்னு எங்கேயுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை. அந்த தேனில் நிறையா மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது உங்கள் ஹேரையும் நல்லா ஷைனிங் ஆக்கும், க்ளோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் போடுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபெக்ஷன், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது போக மஞ்சள் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நிறைய விட்டமின் சியும் இருக்குது. இது உங்கள் ஃபேஸில் இருக்க பாக்டீரியாஸை பயங்கரமாக கில் பண்ணும். அதே மாதிரி தேன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆலோவேரா, அதாவது கத்தாழையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி இன்ஃபெக்ஷன், ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் விட்டமின் இ, விட்டமின் சி, இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப 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 நல்லது, ரொம்ப எஃபெக்டிவ். இந்த இடத்துல பாக்டீரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக அந்த பாக்டீரியாவை கில் பண்ணும். ஸோ இந்த நேச்சுரல் ரெமெடி வந்து நீங்கள் டெய்லி 30 மினிட்ஸ் இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள். எங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த ரீஜனில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ், அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஒழுங்காக தூங்குறது, ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது, அப்புறமா இந்த நேச்சுரல் ரெமெடி, இந்த ஹோம் ரெமெடி, இதுதான் அடுத்த 2-3 நாளைக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் 2-3 டேஸில் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டே உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிம்பிள்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக பழுத்தாக டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்துச்சு, அதாவது இன்னும் பெருசாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. பட் நான் அந்த மஞ்சளும் ஹனி அப்புறம் ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே பாருங்கள், பிம்பிள்ஸ் வந்து இப்போ ஆக்டிவ் ஃபார்மில் இல்லை, லைக் க்யூரிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது இவ்வளோ சீக்கிரமாக ஜஸ்ட் 1 டேலேயே. ஸோ இன்றைக்கும் நான் ஒரு வாட்டி 30 மினிட்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். நேற்று பார்த்தா அதே மஞ்சள், ஹனி அப்புறம் ஆலோவேரா ஜெல் தான். அது போக புதுசாக இந்த இடத்துல ஒன்று லைட்டாக வந்திருக்கு. நேற்று இது லைட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பிம்பிள்ஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, டெவலப்பிங் ஸ்டேஜில் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பிம்பிள் வருதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த பேக் அப்ளை பண்ணதுனால ஓரளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. பிம்பிள்ஸ் வந்து க்யூர் ஆகிறதும் பார்த்துட்டோம். அண்ட் புதுசாக பிம்பிள்ஸ் டெவலப் ஆகிறதையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஃபைனல் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்னமுமே ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஹாய். ஸோ 3 டேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பிம்பிள்ஸை நீங்களே பார்க்குறீங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. இந்த டார்க் ஸ்பாட் மட்டும் இருக்குது, அதாவது பிம்பிள்ஸ் வந்த டார்க் ஸ்பாட் மட்டும் நான் க்ளோஸில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் பிம்பிள்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அந்த மஞ்சள் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்த தடமே இப்போ இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்களே பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறப்போ நல்லா பழுத்து போய் டெவலப்பிங் ஸ்டேஜில் இன்னும் நல்லா பெருசாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. பட் அதுலேருந்து இவ்வளோ சீக்கிரமாக 2-3 டேஸ்லேயே வந்து இவ்வளோ அளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்குது. அண்ட் இதுவுமே ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் நாளில் ஃபேட் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது நீங்களே பார்த்தீங்க. ஸோ இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கான காரணமும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த பிம்பிள்ஸ் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்னு லைவாகவும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் திருப்பி ஒரு வாட்டி கிளியராக சொல்லிடுறேன். ஃபேஸை ஒழுங்காக வாஷ் பண்ணுங்கள். காலைல ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி,
ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி. அண்ட் மற்ற டைமில் வெறும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. நல்லா தூங்குங்க. ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நிறையா தண்ணி குடிங்க. மினிமம் 8 glasses ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியம். உங்கள் முகத்தில் எக்காரணத்தை கொண்டும் கை வைக்காதீங்க. உங்கள் கையில் நிறையா பாக்டீரியாஸ் இருக்கும், அது உங்கள் முகத்துலையும் போய் பரவிடும். அடிஷ்னல் டிப்பு, உங்களுக்கு தலையில் டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேண்ட்ரஃபை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணிவிடுங்க. ஏன்னா டேண்ட்ரஃப்னாலேயும் உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும். அண்ட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் பிம்பிள்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பிம்பிள்ஸ் இருக்குது, நான் சொன்ன மெத்தட்ஸ்னால உங்களுக்கு க்யூர் ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் சி எ டாக்டர் ஒரு நல்ல ஸ்கின் டாக்டர், நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டரை போய் பாருங்கள். அண்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கார், அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு, உக்ரைனில் இருக்கார் டாக்டராக. ஸோ அவர்கிட்ட தான் நான் சஜஷன் கேட்பேன். எதனால் பிம்பிள்ஸ் வருதா இருக்கட்டும், இல்லை ஹேர் ஃபாலுக்கு ரீசனாக இருக்கட்டும், ஃபேஸில் இருக்கக்கூடிய செபஷியஸ் கிளாண்டு, நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து என்னோடய டாக்டர் ஃப்ரெண்ட் அரவிந்த் கிட்ட தான் நான் கேட்பேன். அண்ட் முடிஞ்சால் அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவரையும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் ஹீஸ் அ டாக்டர். அவருக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அட் த சேம் டைம் நான் திருப்பி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமாக பிம்பிள்ஸ் வரும், பயங்கரமான ஆயிலி ஸ்கின் எனக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி பட் திருப்பியும் உங்களுக்காக ஸ்கின்னை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் பிம்பிள்ஸ் வர வச்சு அதை நான் உங்களுக்கு இது ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணே சொல்லலாம். ஸோ திருப்பியும் நான் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன், உங்களுக்காக தான் இதை பண்ணேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadhik. Stay strong, stay positive. Bye.